ஹலோ, என்ன விஷயம் மஞ்சு? கல்யாணம் ஆனதும் எங்களெல்லாம் மறந்தே போயிட்ட? ஏ நேஹா, ஹாய். நீ எப்படி இருக்க? என்ன விடு, நீ எப்படி இருக்கன்னு சொல்லு. அங்கித் எப்படி இருக்கான்? 2 பேரும் என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? மாமா எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம். இப்பதான் கல்யாண ஆல்பம்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உன் ஞாபகம் வந்ததா, அதான் உனக்கு கால் பண்ணேன். எப்படி பார்த்தாலும் உன் காதல் கதை என் கல்யாணத்துல தானே ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, ஒரு சில வாட்டி நானும் இதெல்லாம் யோசிப்பேன். ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அங்கித் எனக்கு எப்பவும் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஆமா, உண்மைதான். சரி, ஒரு விஷயம் சொல்லு, அதெல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? அது இல்லன்னா? அதாண்டி அதெல்லாம். அட என்னடி நீ? அதெல்லாம் என்னது? நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினியா இல்லையா? நேஹா, நீ என்ன பேசிட்டு இருக்க? சி சி சி. இதுல சீச்சிக்கு என்ன இருக்கு? இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. இதுக்கு போய் எதுக்கு தயங்குற? சொல்லு. இல்ல, நான் போனை கட் பண்ணவா? ஓகே, பை. ஐயோ, இவ இருக்காளே, ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பா. அட, நீங்க வந்துட்டீங்களா? என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். என்னாச்சு? அட சொல்லுங்க. என்னத்த சொல்ல, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். சரி, எதுக்கு டென்ஷனாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, கூட வேலை பார்க்குறவங்க கல்யாண பார்ட்டி கேட்குறாங்க. இதில் என்ன இருக்கு? பார்ட்டி கொடுங்க. காசு ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுக்கு வரணுங்கிறாங்க, உங்கள் கையால் சாப்பிட்ணுமா. அவ்வளோதானே, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு? நானே சமைக்கிறேன், நீங்கள் கூப்பிடுங்க. உண்மையாவா? எல்லாருக்குமா சமைச்சிருவா, பார்க்கலாம். அது சரி, உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு, ஏதோ ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனாரு. பென்ட்ரைவா? வந்தவன் ராஜான்னு சொன்னானா? சரியான திமிரு பிடிச்சவனா இருக்கான். அவன் அப்படிதான் இருப்பான், ஆனால் ரொம்ப நல்லவன். அதை எங்கே வச்சிருக்க? வெளியே ட்ராயர் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் இருக்கு. ஓகே, இதை வரேன், நீ தூங்கு, நான் வந்துடுறேன். மஞ்சு. வந்துட்டேங்க. சீக்கிரமா, சீக்கிரம், அவங்க வந்துட போறாங்க. கமான் கமான் கமான். இங்க பாருங்க, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எல்லா வேலையும் நேரத்துக்கு முடிஞ்சிடும்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு தானமா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா? அப்ப சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க? பாரு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கேன்ல, பிளேட்டு, கிளாஸ் எல்லாமே. அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. சீக்கிரம் போய் கதவு திறங்க. நான் ரெடியா இருக்கேன். ஹாய்டா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் ஆதித்யா. வணக்கம். வணக்கம். ஹலோ அங்கித். இவர் என்னுடைய பாஸ் மிஸ்டர் சர்மா, என் வைஃப் சார். ஹாய்மா. ஹலோ. வாங்க சார், உட்காருங்க. வாங்க. வா. அது சரி, நீ எப்போ அண்ணியை மீட் பண்ணன்னு சொல்லு. இல்லைப்பா, நான் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனேன். அங்கே இவ்வளோ பார்த்தேன், பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட என்னப்பா, இந்த மாதிரி ட்ரையா சொல்லாத, கொஞ்சம் தெளிவா சொல்ல. அட என்னப்பா, சரி கேளுங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் ஸ்னேகா. அவளோட கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்தில் வச்சு தான் யதார்த்தமாக இவளை மீட் பண்ணேன். பட் அவளை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. மனசுக்குள்ளே தோணுச்சுப்பா, கட்டுனா இவளை தான் கட்டணும்னு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்புறம் 2 பேரோட பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்களா? எதுவும் சொல்லலையா? இதில் விஷயம் என்னென்னா, என் பேரண்ட்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே எனக்காக பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் மஞ்சு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவள் தரப்பில் பேரண்ட்ஸ்னு யாருமே இல்லை. இதுதான் விஷயமா? நான் ஒன்று சொல்லுவேன் அங்கித். உங்கள் ஒய்ஃப் சமையல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். அப்புறம் ரொம்ப அழகாக இருக்காங்க.
உண்மையாக சொல்கிறேன். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் சார். இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா மஞ்சு? சொல்லுங்க. நீ அழகா இல்லை, ரொம்ப அழகா இருக்க. அண்ணி எங்க கூட நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்க, நீ போடு மஞ்சு. ஆ, வா, வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ. என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. இந்த குரங்குக்கு இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. என்ன சார் நீங்க இருக்கீங்களே. சாப்பிடுங்க சார், அதனாலதான் கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஆமா, கரெக்டா சொன்ன. சரியான குரங்கு. அட சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்றோம்பா, சாப்பிட்றோம். மஞ்சு, சொல்லுங்க. உண்மையை சொல்றேன், உங்க சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க கைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு. என்ன பண்றீங்க நீங்க? சார், என்ன காரியம் பண்ணீங்க சார் நீங்க? அவளுக்கு உங்க பொண்ணு வயசு சார். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. டேய் அங்கேத், நான் இவளை பாராட்டினேன். அப்புறம் சாரி கொஞ்சம் கீழே இருந்தது, கொஞ்சம் எடுத்து விட்டேன். இதோ பாருங்க சார், இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க சார், முதல்ல கிளம்புங்க. நீ என்னை இப்படி கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்படி இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க பண்ண காரியம் அப்படிப்பட்டது. போங்க வெளியே. அவன் வேற ஒன்றும் பண்ணிடலையோன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு ஆட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது. பால் வாங்கலான்னா அதுவும் கிடைக்கல. ச்சே. அட அண்ணி, நீங்க எங்க போறீங்க? அதான் இங்க பாலும் தயிரும் வாங்கலான்னு கடைக்கு வந்தேன். ஆனா பாலும் கிடைக்கல, தயிரும் கிடைக்கல. கேஸ் வேற இன்னைக்குன்னு பார்த்து காலி ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ஆட்டோ வேற கிடைக்க மாட்டேங்குது. அட அண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ஆட்டோலாம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. நிஜமாவா? மோஸ்டா எனக்கு எந்த வண்டி ஓடாது. அதானே பார்த்து இவ்வளோ நேரமா எனக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. சரி பரவாயில்ல. எது பரவாயில்லையா? அண்ணி, ஏன் வண்டியில ஏறுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, நான் பரவாயில்ல, நான் போயிடுறேன். அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்க? என்ன மாதிரி ஒரு கொழுந்தனார் இருக்கும்போது நீங்க நடந்து போலாமா? வாங்க, என் வண்டியில ஏறுங்க, உட்காருங்க. வாங்க அண்ணி, உட்காருங்க, வாங்க. உட்காருங்க. சரி. போலாமா? அண்ணி, உங்க வீடு வந்துருச்சு. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். அண்ணி, ஒரு நிமிஷம். குடிக்க தண்ணி கிடைக்குமா? சரி, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க? ஆமா அண்ணி, எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது, அதான் நேரா கிச்சனுக்கே வந்து. நானே எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, நானே வந்துட்டேன்.
தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் என்னோட தாகத்தை தணிச்சிட்டீங்க. ம் கொடு. பாய் அண்ணி. ஓகே, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. பாய் பாய் பாய். விசித்திரமா இருக்கா. அட, நீங்க வந்துட்டீங்களா? ம் என்னாச்சு? நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சு கோவமா இருக்கீங்களா? சாரி. சாரிலாம் நீ கேட்க வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் பாஸ் யாரும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. எதுக்கு? என்னாச்சு? என்ன நடக்கும்? என்னோட வேலை போச்சு. என்ன? நேத்து நடந்த விஷயத்தாலையா? தெரியல, என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு வராத, அவ்வளோ. அண்ணா, அவங்க ஏன் உங்களை இப்படி பண்ணாங்க? நீங்க எதுவும் கேட்கலையா? இதில் போய் கேட்குறதுக்கு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் இதை பாரு மஞ்சு, போன வேலை போனது தான், அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமையா போயிடும். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாங்க அண்ணா. இந்த பாரு, ஆனால் அவனாலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நான் டயர்டாக இருக்கேன், போய் குளிச்சுட்டு வரேன். சரி.